உங்களுடைய வாழ்க்கையிலே என்றைக்காவது தேவன் அமைதியாக இருக்கிறார் என்கிறதை நீங்கள் உணர்ந்து இருக்கிறீர்களா? பலவிதமான சோதனை வழியாக, வேதனை வழியாக நீங்கள் ஒருவேளை கடந்து செல்வீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தேவனை நோக்கி அழைத்தாலும், கூக்குரலிட்டாலும் தேவன் அமைதியாக இருக்கிறதை போன்று ஒருவேளை உணர்ந்திருப்பீர்கள். இந்த நாளிலே சங்கீதம் 13 துயரத்திலிருந்து துதிப்பாடல் வரைக்கும் என்கிறதான தலைப்பிலே சங்கீதம் 13 நாம் சேர்ந்து தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் 13 சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு துயரமான சூழ்நிலையில் இருந்து தேவனை துதிக்கிறதான ஒரு நிலை வரைக்கும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த சங்கீதத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்த்து ஒரு சில நிமிடங்களில் நாம் இதை தியானிக்க போகிறோம். உடைய வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 13. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்துரைப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் களி கூறாத படிக்கும் இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இந்த சங்கீதம் 13 சங்கீதக்காரனாகிய தாவீது ஒருவேளை சவுலுக்கு பயந்தோ அப்சலோமுக்கு பயந்தோ அவர் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறதான வேளையிலே தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சந்திக்கிறதான வேதனைகள் மத்தியிலும், தனிமையின் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும் தேவனிடத்திலே முறையிடுகிறதும் தேவன் மீது சார்ந்திருக்கிறதுமான ஒரு நம்பிக்கையின் ஒரு புலம்பலாக இந்த சங்கீதத்தை நாம் பார்க்க முடியும். தன்னுடைய வாழ்க்கையிலே தனிமையின் வழியாக, பயத்தின் வழியாக, ஆவிக்குரிய வெறுமையின் வழியாக, தேவனோடு கூட இணைந்திருக்கிறதான சூழ்நிலையிலே சற்று தடுமாறி இருக்கிறதான சூழ்நிலை வழியாக சங்கீதக்காரர் சென்று கொண்டிருக்கும் போது தேவன்தான் எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி அவரை பாடுகிறதான ஒரு சங்கீதம்தான் இந்த சங்கீதமாக காணப்படுகிறது. வசனம் 1-2 பார்க்கிறதான போது ஒரு மிகவும் ஆழமான ஒரு அழுகையை நாம் இதிலே பார்க்க முடியும். அது சொல்லுகிறது, கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்துருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? எதுவரைக்கும் என்கிறதான இந்த கேள்வி அநேக முறை இந்த 2 வசனங்களிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஏகதேசம் ஒரு 4 முறைக்கும் அதிகமாக இந்த 2 வசனங்களில் மட்டுமே சங்கீதக்காரர் பயன்படுத்தி இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பாடுகளை அனுபவிக்கிறார். அந்த நேரத்திலும் அவர் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார். அந்த நேரத்திலும் தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிறார். ஆனால் அவருடைய கண்களுக்கு அந்த பதில் வராததை போல தோன்றுகிறது. இப்போது அவர் தேவனை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? எதுவரைக்கும் சத்துரு என் மேல் மேற்கொள்ளுவான்? எதுவரைக்கும் நான் இந்த வழியாக கடந்து செல்லுவேன் என்கிறதான கேள்விகளை, அழுகையை தேவன் மீது வைக்கிறதை பார்க்க முடியும். அன்பிற்குரிய தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இதே விதமான கேள்வி இருந்திருக்கலாம். எதுவரைக்கும் ஆண்டவரே நான் இந்த சூழ்நிலையை சந்திக்க வேண்டும்? எதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படியாக நான் கடந்து செல்ல வேண்டும்? எதுவரைக்கும் நான் தோல்விகளை சந்திக்க வேண்டும்? எதுவரைக்கும் ஆண்டவரே சத்துரு என்னுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளுகிறவனாக இருப்பான்? எதுவரைக்கும் 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 என்று சொல்லி உங்களிடத்தில் காணப்படுகிறதான கேள்விகளுக்கு ஒருவேளை பதில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சங்கீதக்காரனை போல நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் மறக்கப்பட்டதான நிலைமையிலோ அல்லது தேவன் முகத்தை மறைத்திருக்கிறதான சூழ்நிலையிலோ நீங்கள் ஒருவேளை நினைக்கிறீர்களே என்று சொன்னால் அப்படி நிச்சயமாகவே அல்ல. தேவன் அவருடைய முகத்தை வெளிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் முறையிடும் போது சங்கீதக்காரனை போல உங்களுடைய உண்மையான முகத்தை,
உண்மையான உணர்வுகளை, உண்மையான வேதனைகளை நீங்கள் எப்படி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று தேவனுடைய சமூகத்திலே நாம் நிச்சயமாகவே நாம் வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தும் போது தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காக இறங்கி வருகிறவராக இருக்கிறார். வசனம் 3-4 வரையிலும் பார்க்கும்போது தாவீது இந்த இடத்திலே உதவிக்காக கதறுகிறதை நாம் பார்க்க முடியும். தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறதான சூழ்நிலையில் மத்தியிலும், எதுவரைக்கும் என்று சொல்லி புகார் கொடுக்கிறதான ஒரு சூழ்நிலையில் மத்தியிலும் இப்போது உதவிக்காக தாவீது கதறுகிறதை பார்க்க முடியும். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என்னை நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கலிகூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். இப்போது சங்கீதக்காரன் தேவனிடத்திலே உதவிக்காக கேட்கும் போது அவர் சொல்லுகிறதை பாருங்கள். ஆண்டவரே, நீர் என்னை நோக்கி பாரும், எனக்கு செவி கொடுத்தருளும், என்னுடைய கண்களை தெளிவாக்கும். நான் மரணம் அடையாதபடிக்கு, என்னுடைய வாழ்க்கையில இந்த விதமான அழுத்தங்கள் வழியாக, வேதனைகள் வழியாக, பாடுகள் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். இந்த வேதனைகளும் அழுத்தங்களினாலும் நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என்னுடைய கண்களை நீர் தெளிவாக்கும். என்னை மேற்கொண்டேன் என்று சொல்லி என்னுடைய சத்துருக்கள் ஒருபோதும் சொல்லக்கூடாது, அவர்கள் களி கூறவும் கூடாது என்று தேவனிடத்திலே விண்ணப்பிக்கிறதை நாம் இதிலே பார்க்க முடியும். அருமையான தேவ ஜனங்களே, தேவன் அவருடைய பிள்ளைகளுடையதான சத்தத்தை கேட்கிறவர். தேவன் அவருடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறவர். ஒருவேளை தேவன் தூரத்திலே இருக்கிறார் என்கிறதாக ஒருவேளை நாம் நினைக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் ஏறெடுக்கிறதான அந்த சிறிதான ஜெபம் மிக பெரிதான ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர முடியும். அநேக நேரங்களிலே நாம் ஜெபிக்கிறதை விட்டு விடுவோம், சூழ்நிலைகளை பார்த்து, வேதனைகளை பார்த்து. ஆனால் ஒருபோதும் அந்த ஜெபத்தை விட்டு விடாதபடிக்கு உதவிக்காக கதறுகிறதான போதும் நாம் முழுமையாக அவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வர வேண்டியது அவசியம். ஏனென்று சொன்னால், நொறுங்குண்டவர்களுக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார். நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும் போது அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒரு சில பேர் நினைக்கலாம், நான் தேவனை விட்டு வெகு தூரமாக இருக்கிறேன், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறேன், இந்த தேவனுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார், இவருடைய சமூகத்தில் நான் வர முடியாது என்கிறதான ஒரு கேள்வியை நீங்கள் வைக்கலாம். ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் ஏறெடுக்கிறதான ஜெபங்கள் பரலோகத்தை எட்டுகிறதாக இருக்கும். உங்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் தேவனுடைய சமூகத்திலே அறிக்கையிடும் போது நம் பாவி என்று சொல்லி அவர் நம்மை வெறுத்து விடுகிறது அல்ல, நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு அவர் ஆயத்தமுள்ள தேவனாக காணப்படுகிறார். சங்கீதக்காரர் அவர் இப்போது பயந்து ஒளித்து ஓடுகிறார், தனிமேலே காணப்படுகிறார். ஆனால் தேவனை நோக்கி உதவிக்காக கதறுகிறார். உதவிக்காக கதறுகிறது மாத்திரமல்ல, எப்போது அவர் அந்த புகார் குற்றச்சாட்டு சொல்லுகிறதிலிருந்து உதவிக்காக தேவனிடத்தில் கதற ஆரம்பிக்கிறாரோ, அந்த நிலையிலே அவருடைய அந்த புலம்பல் கொஞ்சம் அப்படியே சற்று வித்தியாசமாகிறதை நாம் பார்க்க முடியும். வசனம் 5-6 நம்பிக்கையின் பாடலை சங்கீதக்காரர் இதிலே பாடுகிறதை பார்க்க முடியும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் மேலே நான் நம்பியிருப்பேன். சத்துருக்கள் எனக்கு எதிராக வருகிறது உண்மைதான், என்னுடைய பிராணனை வாங்க தேடுகிறது உண்மைதான், ஆனால் நான் உம்மீது நம்பிக்கையாக இருப்பேன். நீர் எனக்கு கொடுக்கிறதான் அந்த இரட்சிப்பினால், அந்த பாதுகாப்பினால் என்னுடைய இருதயம் களிகூரும். எனவே நீர் எனக்கு நன்மை செய்கிற தேவன், நீர் எனக்கு நன்மை செய்து விட்டீர், எனவே நான் உம்மை எப்போதும் பாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். முதல் 2 வசனத்திலும் குற்றம் சாட்டுகிறார், அடுத்த 2 வசனத்திலும் உதவிக்காக கதறுகிறார். கடைசி வசனங்களிலே வருகிறதான போது இந்த சங்கீதக்காரன் அப்படி குற்றம் சாட்டுகிறதில் விழுந்து விடாதபடிக்கு தன்னுடைய தேவன் மீது அவர் நம்பிக்கை வைக்கிறவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே யாரோ ஒரு சில பேர் உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கலாம். நீங்கள் அதை நினைத்து தேவனுடைய சமூகத்திலே குற்றம் சாட்டுகிறவர்களாக மாத்திரம் இருக்கிறீர்களா? உங்களுடைய இருதயத்தின் இயக்கங்களை தேவனிடத்திலே வெளிப்படுத்துகிறது தவறு கிடையாது. ஆனால் அப்படியே நீங்கள் இருந்து விடுகிறீர்களா? அல்லது தாவீதை போல அதிலிருந்து மேற்கொண்டு வந்து உங்களுடைய எல்லா விதமான பாடுகளிலிருந்து விடுவிக்கிறதான தேவன் மீது நம்பிக்கை
வைக்கிறதற்கு ஆரம்பிக்கிறீர்களா? எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். பள்ளத்தாக்குகள் வழியாக நீங்கள் கடந்து செல்லும் போது தேவன் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம், அல்லது தேவனை விட்டு தூரம் போகலாம். அதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதான அந்த தேர்வு உங்களுடைய சாய்ஸாக இருக்கிறது. எனவே எல்லா நிலைகளிலும் அவரையே நாம் சார்ந்திருக்க வேண்டியது அவசியம். சங்கீதம் 13, எதுவரைக்கும் ஆண்டவரே என்று சொல்லி சங்கீதக்காரர் ஒரு துயரத்தோடும் வேதனையோடும் கூட அவர் ஆரம்பிக்கிறார். ஆனால் முடிக்கும் போது என்னுடைய தேவன் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி இதிலே முடிக்கிறார். பிரியமானவர்களை, ஒரு மனிதன் ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தார். தான் கையிலே கட்டியிருந்ததான வாட்ச் வேலை செய்யாமல் இருக்கிறது என்று சொல்லி அது ரிப்பேர் செய்யும்படியாக வாட்ச் கடைக்கு கடந்து செல்லுகிறார். அந்த வாட்ச் ரிப்பேர் செய்கிற மனிதனிடத்தில் கொடுத்து விடுகிறார். அந்த ரிப்பேர் செய்கிறவர் ஒரு சில நாட்கள் அவதி கொடுத்து விட்டு இந்த நாள் கடந்து வாருங்கள் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வாட்சை கொடுத்த மனிதன் சரியாக அந்த நாள் அதே நேரத்தில் கடந்து செல்லுகிறார். இந்த கடைக்கு உள்ளதாக கடந்து செல்லுகிறார். ரிப்பேர் செய்கிறதான மனிதன் உள்ளுக்குள்ளதாக இருந்து ரிப்பேர் செய்கிறார். இந்த மனிதன் அந்த வாட்ச் ரிப்பேர் செய்கிறவனை அழைக்கிறார். அவர் செவி கொடுக்கவே இல்லை. இவர் ஃபோன் செய்கிறார், அந்த ஃபோனையும் அவர் அட்டன் பண்ணவே இல்லை. இப்போ இந்த வாட்ச் கொடுத்ததான மனிதன் சோர்வடைந்து களைப்போடு ஒரு நடுக்கத்தோடு, என்னுடைய வாட்ச் அவ்வளவுதான், எனக்கு இந்த மனிதர் கூட செவி கொடுக்கவில்லையே என்கிறதான ஒரு தனிமையான நிலைமையோடு அவர் வெளியே வருகிறதான போது ஒரு முதியவர் இவருக்கு தென்பட்டு அவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாட்ச் எங்கேயும் போகாது, உங்களுடைய வாட்சை தான் அவர் ரிப்பேர் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கூப்பிடும் போது அல்லது நீங்கள் ஃபோன் செய்யும் போது அது டிஸ்டர்ப் ஆகி தவறாக அதை ரிப்பேராக பண்ணக்கூடாது என்று சொல்லி நீங்கள் கூப்பிடும் போதெல்லாம் அவர் அமைதியாக இருந்தார் என்று இந்த முதியவர் சொல்லுகிறார். அருமையான தேவஜனங்களே, அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போல உணர்ந்திருப்போம். பலவிதமான சோதனைகள் வழியாக கடந்து செல்லுவோம், பலவிதமான வேதனைகள் வழியாக கடந்து செல்லுவோம், போராட்டங்கள் வழியாக கடந்து செல்லுவோம். தேவனை நோக்கி முறையிடுவோம், ஜெபிப்போம், உதவிக்காக கதறுவோம். ஆனால் எந்த உதவியும் வராததை போன்று நமக்கு தோன்றும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் அதில் அமைதியாக இருக்கிறவர் அல்ல. உங்களுக்காக ஒரு மிகவும் அதிசயமான காரியங்களை செய்கிறதற்கு அவர் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார் என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் எப்போதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மறக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்களோ அப்போது தேவனை நோக்கி முறையிடுங்கள். எப்போதெல்லாம் நீங்கள் தனிமையானவர்கள் அல்லது பலனற்றவர்களாக காணப்படுகிறோம், உதவிக்காக யாரும் இல்லை என்று நினைக்கிறீர்களோ உதவி செய்யும் தேவனை நோக்கி நீங்கள் அழையுங்கள். எப்போது நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் தோல்வி அடைந்து இருக்கிறோம் என்று நினைத்திருக்கிறீர்களோ அந்த நேரத்திலே இந்த நம்பிக்கையின் தேவனை சார்ந்திருங்கள். ஏனென்று சொன்னால் அவர் உங்களை பார்க்கிறவர், உங்களுக்கு செவி கொடுக்கிறவர், சரியான நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனங்களே, உங்களுடைய இருதயம் எதுவரைக்கும் ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கும் என்று அழும்போது தாவீதை போல ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், துயரத்திலிருந்து அவரை துதிக்கும்படியான நாவை உங்களுக்கு அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ பிரசன்னம், தேவ பாதுகாப்பு உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தட்டும். God bless you. ஆமென். ஆமென்.